காலையை தொழுகையை கொடுத்ததற்காக நாம் இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவராக இருக்கின்ற எங்கள் தூயாவின் பிதாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக தூயவரே உம்மை நன்றியுணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, கடந்து போன நாட்களெல்லாம் நீர் எங்களை சுலபத்தரமாக பாதுகாத்துக் கொண்டீர். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துணையாளராக இருந்தீர், ஏற்றமும் அடுத்த சகாயவராக இருந்தீர். குறைவாக கடந்த இரவிலே ஆண்டவர் நல்ல நித்திரையை தந்து புதிய நாளை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஓய்வு நாளை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய திருவிழையிலே இல்லங்களிலே இருந்து இறை வார்த்தைக்கு செவிசாய்த்து இந்த தொழுகையிலே எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள நீர் தந்த நல்ல தருணங்களை உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன திருவார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மெய்யாகவே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர்களை தகுதிப்படுத்தி தூய உள்ளத்தை தந்து தூயிலேயே இந்த தொழுகையை எங்களை இணைத்துக் கொள்ள தூயாவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலே உம்மை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருவார்த்தைகள், ஜெபிக்கின்ற வேண்டுதல்கள், சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இறை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அமையட்டும். மெய்யாகவே இவைகளில் கொண்டாக எங்களுடைய வாழ்வு வளம் பெறட்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகின்ற வாரங்களிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து ஆலயத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கின்ற வாக்கியத்தை ஆண்டவர் பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போது இந்த தொழுகையின் துவக்கம் முதல் நிறைவு வரையும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்களை ஆழ்ந்துள்ளது. இவைகளை ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் எல்லாருமே. ஆமென். இந்த நாளின் தொழுகையின் துவக்கத்திற்காக இறை நாம மகிமைக்காக நாம் இணைந்து 34வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 36. உன்னதமான கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காக உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம் என்கிற 34வது ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Santo
சங்கீதக்காரனுடைய திருவார்த்தைகளை உள்ளத்திலே காத்துள்ளாக. அன்புக்குரியவர்களே, இறை சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்றதாம் இல்லங்களிலே ஒலிபெருக்கியின் வாயிலாக இறை வார்த்தைக்கு செவி சாய்ந்து கொண்டிருக்கின்றதாம். மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே போதுமானவராக இருந்து அவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை நினைத்து சில நல்ல நேரங்கள் உண்மையோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளில் தனியாகிய ஸ்தோத்திர பலிகளினூடாக ஆண்டவருக்கு பிரியப்படுத்துவோமா. ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு பெற்றுத் தருகிறது. இறைவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற பொழுது மட்டுமே அது முழுமையாக மாறுகின்றது. இந்த வேளையிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை எழுதுவோம். கடந்த நாட்களெல்லாம் அவர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரே. குறைவாக கடந்த ஒரு வார காலம் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து கொண்டாரே. நம்முடைய வாழ்விலே அவர் துணையாளராக இருந்தாரே. ஏற்றமும் அடுத்த சகாயமாக இருந்தாரே. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த ஒரு வாரமாக நம்முடைய வாழ்வினை நாம் திரும்பி பார்ப்போம். பல தருணங்களிலே பலவிதமான துன்பங்கள், பலவீனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஆபத்துகள், மோசங்கள், இடுக்கண்கள் நம்மை சூழ்ந்த தருணங்களில் எல்லாம் ஆண்டவர் வாக்கு மாறாதவராக இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே நம்மை பாதுகாத்து அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தூக்கி இடைநிறுத்தி அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்து நம்மை பாதுகாத்தார். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உடைந்த உள்ளத்தோடு நொறுங்குண்ட கருத்துடைய இதயத்தோடு இருந்த தருணத்தில் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஏற்றினது, நம்மை ஆற்றல் படுத்தியது, நமக்கு ஆறுதலை தந்தது, நமக்கு தேர்தலை தந்தது. அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பல வேளைகளிலே பலவிதமான பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த தருணங்களிலே உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்குகிறது சொல்லுகிறார்கள். அவருடைய பலனை நமக்கு தந்து நம்மை பாதுகாத்தாரே. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கொடிய ஒரு தொற்று வியாதியின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதர்கள் இந்த வியாதிக்கு சிக்கொண்டு தன்னுடைய உயிரை வாய்த்துக் கொண்டதை நாம் அனுதினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் உறவுகளை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பிள்ளைகள் பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உடன் பிறந்தவர்களை இழந்து பரிதவிக்கின்ற சூழல்களிலே அநேக நபர்களை நாம் பார்ப்பதுண்டு. இப்படிப்பட்ட பாதையிலே நாம் கடந்து சென்றாலும் நாம் வீழ்ந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே. அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது.
அழிந்து போகாமல் இந்நாள் வரையிலும் இந்நேர வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய பலனோ நம்முடைய கலாச்சாரமோ இல்லை, ஆண்டவருடைய சுத்த திருமையாக இருக்கிறது. அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை நினைவு கூர்ந்து உண்மையோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்கு நன்றி பணிகளை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து சில நிமிடங்கள் நம்முடைய வேண்டுதல்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இறை சமூகத்திலும் ஒலிபெருக்கியின் வாயிலாக இல்லத்திலுமாக இருந்து இறை வார்த்தைக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்றன. சில நிமிடங்கள் நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அத்தனை பேரும் உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகளுக்காக இறை சமூகத்திலே நாம் வந்தார்களோம். கேளுங்கள், தரப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆயினும் கேட்கிறவர் பெற்றுக்கொள்ளுகிறது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யக்கூடிய மாறாத லட்சணமுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல பரம தகப்பனாகிய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக தெரிவு செய்து நாம் அவரை அப்பாவினாவை அழைக்கக்கூடிய புத்திரசுதி காலத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். பரம தந்தையாகிய கடவுளை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரியப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் உண்டு. ஒவ்வொரு தேவைகளையும் இறை சமூகத்திலே நாம் சொல்லுவோமா? பொருளாதார தேவைகள், அவைகளை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிப்போம். ஒவ்வொருவருடைய உழைப்புகளையும் கைகளின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக 130-60 நன்மைகளை கடவுள் நமக்கு பெறும்படியாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பலவீனத்தோடு இருக்கின்றவர்களுக்கு புதிய பலனை ஆண்டவர் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். வியாதியை முன்னிலிருந்து விலக்குவே என்று சொன்ன கடவுள் மையாவை நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் போதுமானவராக இருந்து செய்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இன்னும் நம்முடைய குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகளுடைய கல்விக்காக, உயர் கல்விக்காக, பணி வாய்ப்புகளுக்காக, குடும்ப வாழ்விற்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பெற்றோருக்காக, குடும்பத்திலே கணவருக்காக, மனைவிக்காக, நல்ல ஒரு முன்மாதிரியான குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் அன்புக்குரியவர்களே, வியாதியோடு மரண கண்ணீரோடு இந்த நேரத்திலும் அநேக நபர்கள் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றவர்கள் உண்டு. அவர்களுக்காகவும் இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரை தொழுது கொள்ளவும், ஆண்டவரோடு உறவாடவும் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற திருச்சபை. திருச்சபை ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடம்.
ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடமாகிய திருச்சபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த திருச்சபையின் ஊழியர்களுக்காக நாம் செல்கிறோம். ஊழியர்கள் வலுப்பெற வேண்டும். நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சி பணிகளுக்காக செல்கிறோம். திருச்சபையின் தேவைகளுக்காக நாம் செல்கிறோம். திருச்சபை கடவுள் வாசம் பண்ணுகின்ற இடம் திருச்சபை. அந்த திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்படும். திருச்சபையின் ஊழியர்கள் வளர நாம் எல்லாரும் திருச்சபையின் அத்தனை குடும்பங்களும் அந்த சரீரத்தின் உறுப்புகள் நாம் அவயவங்களாக இருந்து திருச்சபையை கட்டி பாதுகாக்க ஒரு ஏகோபித்த சிந்தையோடு ஒரே குடும்பமாக இணைந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற திருச்சபையின் ஊழியர்களை கட்டியெழுப்ப நாம் இணைந்து செயல்பட ஆண்டவரை நோக்கி நாம் செல்வோம். இன்னும் அன்புக்குரியவர்களே, என்னென்ன தேவைகள், என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையோ அத்தனையும் இந்த நிலையிலே நினைவு கொண்டு இரக்கம் செய்கின்ற மாறாத லட்சணமுடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுடன் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நாம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திர என்பதிலே இருப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் படிக்கும்படியாக நிறைவு கொண்ட திருமுறை பகுதி தூய மத்தேயு என்பவர்களுடைய நற்செய்தி 25வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 முடிய உள்ள இறைவார்த்தைகளை கேட்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாளந்தும், ஒருவரிடத்தில் 2 தாளந்தும், ஒருவரிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தார். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தார். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமான் அவரை நோக்கி,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஒரு தாளத்தை வாங்கினவர் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தானத்தை நிலத்தில் விதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவருடைய எஜமான பிரதிபுறமாக, பொல்லாதவரும் சோம்பருமான ஊழியக்காரனை, நான் விதைக்காத இடத்தில் அரைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறைந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை மாசுக்கார ரசத்தில் கொண்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடைய வாங்கிக் கொண்டேனே என்று சொன்னேன். அவரிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளங்கள் அவருக்கு கொடுங்கள். உள்ளவர்களும் அவருக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பானைகளிலே தள்ளி போடுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நாம் எழுந்து நின்று நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற பாடல்கள் 269வது பாடலை பாடுவோம். பாடல்கள் 269 தேவர்களை தீர்த்திடுவோம். சபையில் தேவன் விழுந்தவுடன் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடவும் வருகிறது. 269வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் விழுந்தவுடன் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு தொழுகையிலே இறைசமூகத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பற்றி நாம் படிக்க கேட்ட தூய மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம் 17வது வசனம், குறிப்பாக அந்த நாம் படிக்க கேட்ட அந்த முழு பகுதியையும் இந்த நாளிலே ஒரு விசைக்கூட ஞாபகப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்த 17வது வசனத்திலே ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். அன்புக்குரியவர்களே, நாம் படிக்க கேட்ட இந்த பகுதி நாம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி. அடிக்கடி இவைகளை நாம் படித்து சிந்தித்து இருக்கின்றோம். இதனுடைய சுருக்கம் நாம் அறிந்திருக்கின்றோம். 5 தாளத்தை பெற்றுக்கொண்டவர் 5ஐ சம்பாதித்தார், 2 தாளத்தை பெற்றவர் 2ஐ சம்பாதித்தார், 1ஐ பெற்றுக்கொண்டவர் அதை தோண்டி உடைத்து வைத்தார். இதுதான் இதனுடைய சுருக்கம், நாம் அறிந்த ஒன்று. ஆயினும் அதை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்துவது நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். நாம் அறிந்திருக்கின்றோம், கடவுள் இந்த உலகை படைத்தார். உலகிலே எல்லா படைப்புகளையும், எல்லா உயிர் வாழ்வுகளையும், உயிரினங்களையும், நம்மையும் நாம் இன்றைக்கு ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்தையும் படைத்தவர் கடவுள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். இங்கே எஜமான் ஒரு வேலையாள் என்கின்ற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த எஜமான் யார் என்று சொன்னால் நாம் கிறிஸ்து என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். இங்கே ஒரு வேலைக்காரனுக்கும் அவருடைய எஜமானனுக்கும் இடையே நடந்த கேள்விக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி பகுதி கிறிஸ்துவோடு இணைத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த பகுதியை எஜமான் என்பவர் அருளாளர் இயேசு கிறிஸ்து என்றும், அங்கே வருகின்ற பணியாளர் என்கின்றவர் அல்லது தானத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நாம் என்றும், அல்லது மனுக்குலத்தின் ஜனங்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே நாம் அறிந்தவாறு எஜமானனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய பணியாளர்களில் சிலரை அழைத்து அவர் ஒருவருக்கு 5 தாலந்தையும், இன்னொருவருக்கு 2 தாலந்தையும், இன்னொருவருக்கு 1 தாலந்தையும் கொடுத்து, நீங்கள் இதை வைத்து நீங்கள் பெருக செய்யுங்கள் அல்லது நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் தாலந்துகளை கொடுத்துவிட்டு அவர் தூர தேசத்திற்கு சென்று விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகிலே படைத்து நாம் எல்லாருக்கும் தாலந்துகளை தந்துவிட்டு அவர் இப்பொழுது மறுமையில் சென்றிருக்கின்றார். தாலந்துகள் என்றால் என்ன? நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தாலந்துகள் உண்டு. தாலந்துகள் இல்லை என்று நாம் ஒருபொழுதும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாலந்துகளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். தாலந்துகள் என்று சொன்னவுடன் நாம் பாடல் பாடுகிற
பாடுகின்ற தாளந்து அல்லது இசை வாசிக்கின்ற தாளந்து, பிரசங்கிக்கின்ற தாளந்து என்று பொருளை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. தாளந்துகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்துமே தாளந்துகள் தான். நல்ல வஸ்திரங்களை நாம் அணிகிறோம் என்றால் அதுவும் தாளந்து. நல்ல குடும்பத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு தாளந்தாக இருக்கிறது. நல்ல பணி வாய்ப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் தாளந்து. நல்ல திருச்சபையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தாளந்து. இப்படி நாம் வைத்திருக்கின்ற அனைத்தும் தாளந்துகளாக இருக்கிறது. நம்முடைய குடும்பம், நாம் செய்து கொண்டிருக்கின்ற தொழில், பணி வாய்ப்பு, பிள்ளைகள், அவர்களுடைய கல்வி, நாம் பெற்றிருக்கின்ற வேலை வாய்ப்புகள், அணிந்திருக்கின்ற ஆடைகள் அல்லது அணிகலன்கள், நாம் வைத்திருக்கின்ற விலங்குகள், ஆஸ்திகள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திறமைகள். திறமைகளை நாம் சொன்னது போல பாடல் பாடுகின்ற திறமை, செய்தி தெரிகின்ற திறமை, அல்லது ஆலயத்திற்கு கொடுக்கின்ற திறமை, அல்லது ஆலயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒன்றிக்கின்ற ஒரு திறமை, ஆலயத்திற்கு நம்முடைய நேரத்தை செலவழிக்கின்ற ஒரு திறமை. இப்படி நாம் பெற்றிருக்கின்ற அனைத்தும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தாளந்துகள் என்பதை நாம் இப்பொழுதும் நம்முடைய ஞாபகத்தில் வைக்க அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கும் அப்படிதான் அங்கே கிறிஸ்துவானவர் அல்லது எஜமான் தன்னுடைய பணியாளர்களுக்கு தாளந்துகளை கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார். இங்கே அந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கின்ற தாளந்துகள், அதிலே ஒரு வித்தியாசம், அதாவது ஆளுக்கு ஆள் அது மாறுபடுகிறதாக இருக்கின்றது. ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் அல்லது திறமைகளும் தாளந்துகளும் எல்லாருக்கும் ஒன்று போல் ஆண்டவர் தரவில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஜீவன் தந்திருக்கின்றார். எல்லாரையும் இந்த உலகிலே படைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்களை, ஒவ்வொரு விதமான திறமைகளை, ஒவ்வொரு விதமான ஆஸ்திகளை, ஒவ்வொரு விதமான ஐஸ்வர்யங்களை தந்திருக்கின்றார். எல்லாரும் ஒற்றுபோல் இல்லை. நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் அப்படிதான், பொருளாதாரத்தில் பார்த்தாலும் அப்படிதான், சரிசமமாக அனைவரும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. படிக்கின்ற பிள்ளைகளை பார்த்தால் எல்லா பிள்ளைகளும் இல்லத்தில் 2 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பேரும் ஒன்று போல் படிப்பதில்லை. வித்தியாசம். இப்படி எல்லாவற்றிலும் வேறுபாடு இருக்கின்றது. அன்றைக்கு கடவுள் கொடுத்த ஆனந்திலும் அப்படிதான். எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுக்கவில்லை. ஒருவருக்கு 5 கொடுத்தார், இன்னொருவருக்கு 2 கொடுத்தார், இன்னொருவருக்கு 1 கொடுத்தார். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆகவே அவரவருடைய தகுதிக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுத்தார், கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உதாரணமாக நம்முடைய இல்லத்திலே ஒரு சிறு பிள்ளை அல்லது ஒரு 10 வயது ஒரு மகன், அவன் பெரிய ஒரு பைக் வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதை நாம் வாங்கி கொடுப்பது இல்லை, கொடுக்க முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு தெரியாது, இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த பையன் கைப்பொழு கிடையாது. அவனுக்கு அது வேண்டும் என்றுதான் நினைப்பான். ஆனால் பெற்றோருக்கு தெரியும், இப்பொழுது இவனுக்கு தேவையில்லை என்று பெற்றோர் நினைப்பது போல கிறிஸ்துவானவரும் அல்லது எஜமானும் அவருக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எது தேவை, யாருக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் அவர் தந்திருக்கின்ற அனைத்திலும் ஒரு வேறுபாடு
வித்தியாசம் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தானங்கள் இல்லை என்று சொல்வதற்கு ஆரம்பில்லை. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஏதாவது ஒரு வகையிலே சிறிதோ பெரிதோ எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை 5 கிடைத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை 1 கிடைத்திருக்கலாம். எனக்கு ஒன்றுமே இல்லை என்று யாராலும் சொல்ல இயலாத அளவிற்கு ஆண்டவர் அனைவருக்கும் அவர் தானங்களை கொடுத்தவராக இருக்கின்றார். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அந்த திருமறை பகுதியை தொடர்ச்சியாக படிக்கின்ற பொழுது கடவுள் கிறிஸ்து அல்லது நிஜமான் தானங்களை கொடுத்து விட்டு சென்று விட்டார். நீங்கள் இதை வைத்து வாழ்ந்து கொள்ளுங்கள், அல்லது இதை வைத்து பயனடைந்து கொள்ளுங்கள், இதை வைத்து இதையாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பிரயாணப்பட்டு சென்று விட்டார். இப்பொழுது நாட்கள் சென்றன, காலங்கள் கடந்தன. திடீரென்று ஒரு நாள் நிறையாத நேரத்திலே அந்த எஜமானனாகிய அந்த எஜமான கிறிஸ்து திடீரென்று ஒரு நாள் வருகிறார். வந்த பொழுது அனைவரையும் அழைக்கின்றார். அழைத்து தானங்கள் கொடுத்த அனைவரையும் அழைக்கின்றார். அழைத்து ஒவ்வொருவரிடமாக கணக்கு கேட்கின்றார். நான் உனக்கு 5 தானத்தை தந்தேன் அல்லவா, நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, நீர் எனக்கு 5 தந்தீர். நான் நீர் தந்த 5 தானத்தை நான் வைத்து தொழில் செய்து அல்லது அதை வைத்து ஒரு பெரிய வியாபாரம் செய்து அல்லது பயிர் செய்து விவசாயம் செய்து ஏதோ ஒரு இடத்தில் நீர் தந்த 5ஐ நான் இப்பொழுது 10ஆக மாற்றி இருக்கிறேன். கடவுள் சொல்லுகின்றார், மிக்க மகிழ்ச்சி, அவனுக்கு ஆசீர்வாதம் தருகின்றார். அடுத்ததாக 2 தானத்தை பெற்றவனை அழைக்கின்றார். நீ என்ன செய்தாய்? அவன் சொல்லுகின்றான், ஆண்டவனே, நீர் 2ஐ தந்தீர். நான் அப்படியே அதை வைத்து நான் வியாபாரம் செய்து அல்லது தொழில் செய்து அல்லது பணி செய்து விவசாயம் செய்து ஏதோ ஒரு விதத்தில் வேறு 2ஐ கூட நான் சம்பாதித்திருக்கிறேன். கிறிஸ்து சொல்லுகின்றார், மகிழ்ச்சி. அடுத்ததாக 1 தானத்தை கொடுத்தவனை பார்த்து கேட்கின்றார், நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு 1 தானம் தந்தேன் அல்லவா, நீ என்ன செய்தாய்? அப்பொழுதுதான் அவர் ஒரு தெளிவான ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுக்கின்றார். 5 தானத்தை வாங்கியவர் வேறு 5ஐ சம்பாதித்தேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். விளக்கம் கூட பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானனையே கிறிஸ்துநாதரையே குறை சொல்லுகின்றார். எப்படி? 24வது வசனம் முதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தானத்தை வாங்கினவர் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவர்கள் 5 தானத்தை பெற்றவனுக்கும் 2 தானத்தை பெற்றவனுக்கும் கடவுளை குறை சொல்வதற்கு மனம் வரவில்லை. ஆனால் இந்த 1 தானத்தை பெற்றவன் சொல்லுகின்றான், நீ கடினமுள்ள மனிதன் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இந்த வார்த்தையுடைய அந்த அழுத்தத்தை பாருங்கள். நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நீ நல்லெண்ணம் உடையவர். ஆகவே நான் என்ன செய்தேன்? உம்முடைய தானத்தை நிலத்தில் உடைத்து வைத்தேன். இதோ நீ அதை எடுத்துக் கொண்டு வந்து கிறிஸ்துவை குற்றம் சாட்டி அல்லது எஜமானனை குற்றம் சாட்டி அவர் கொடுத்ததை திரும்ப கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை சிந்திக்கின்ற பொழுது நான் சொல்லாமலே
பொருட்களை நாம் அழைத்திருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு ஆண்டவர் அநேக தாளங்களை கொடுத்திருக்கிறார். ஆசிரியர், ஐஸ்வர்யங்கள், கல்வி, பணி வாய்ப்பு, நல்ல சரீர சுத்தம், அநேக மணித்துளிகள் நேரம், இப்படி அநேக தாளங்கள் ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். இவைகளை வைத்து நாம் என்ன செய்கின்றோம்? எஜமானனாகிய கிறிஸ்து வருகின்ற பொழுது, அவர் நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது, அவருக்கு நாம் என்ன பதிலளிக்க அழைக்கப்படுகின்றோம்? அதிகமாக ஒருவேளை நாம் ஐஸ்வர்யங்களையும், அதிக தாளங்களையும், அதிக கல்வியையும், அதிக நேரங்களையும், அதிக ஆஸ்திகளையும் நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அதிகமானவைகளை நம்மை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். 5 அதிகம் அவரிடத்திலே ஆண்டவர் 5 எதிர்பார்த்தார். கொடுப்பதை போல ஆண்டவர் எதிர்பார்த்தார். 2 கொடுத்தவரிடத்தில் அதே 2 ஆண்டவர் திரும்பவும் எதிர்பார்க்கின்றார். 5 கொடுத்தவரிடத்தில் 10 எதிர்பார்க்கின்றார். 2 கொடுத்தவரிடத்தில் 4 எதிர்பார்க்கின்றார். அப்படி என்றால் நாம் இதிலிருந்து எதை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஆண்டவர் எவைகளை எல்லாம் தந்திருக்கிறாரோ அவைகளை விட நிறுவனத்தாக அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நாம் சொல்வது போல கல்வியாக இருக்கலாம், அல்லது நமக்கு தந்திருக்கின்ற சரீர சுகபலனாக இருக்கலாம், அல்லது நாம் பெற்றிருக்கின்ற ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது பாடம் பாடுகின்ற திறமையாக இருக்கலாம், அல்லது ஜெபிக்கின்ற திறமையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் வருகின்ற பொழுது, அல்லது அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கின்ற பொழுது, அவர் தந்ததை விட இருமடங்காக நாம் அவருக்கு கொடுக்க நாம் ஆயத்தப்பட அவர் அழைக்கின்றார். இருமடங்காக அதை நாம் இன்னைக்கு கருத்தில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நேரம், அவர் தந்திருக்கின்ற நேரத்தை அதிகமாக ஆலயத்திலும் இறைவனோடு ஜெபிப்பதிலும் செலவிட ஊழியத்திற்காக அல்லது இறைவனுடைய காரியத்திற்காக எதிர்நோக்குகின்றார். ஆண்டவர் தந்திருக்கின்ற அல்லது ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அதை அதிகமாக கடவுளுக்காக அவர் எதிர்நோக்குகின்றார். இதுதான் அவருடைய பொருள். 5 தாளத்தை பெற்றவனும் 2 தாளத்தை பெற்றவனும் அதை அவர்கள் கருத்தாக கவனமாக செய்தார்கள். ஆண்டவர் தந்ததை விட நிறுவனத்தாக திரும்பி அவருக்கு கொடுக்கின்றார்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்னிடத்தில் என்ன இருக்கிறது, எனக்கே ஒன்றுமில்லை, அனுதின சாப்பாடுக்கே கடினமாக இருக்கிறது, பொருளாதாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது, வீட்டு காரியங்களை செயல்படுத்துவதற்கு கடினமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் திருமறையிலே அநேக நிகழ்வுகளை சொன்னபடியும் நான் விரிவாக சொல்லவில்லை, விரைவுபடுத்துகின்றேன். அந்த பொற்கால என்று சொல்லுகின்ற ஒரு பாட்டி, விடுமுறை வேதாந்திலே சில பாடல் வரிகளுக்குள்ள ஒரு பாட்டி, நல்ல பாட்டி, பொற்கால் என்று பாட்டி. அந்த அந்த பாட்டி அவர்கள் பொற்கால் பெண்மணி அவர்கள் செய்த செயல், அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம் ஆஸ்தி ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்திருந்தால் ஒரு ஊசியும் 100 திருமறையில் படித்தால் தெரியும். சில நூல்கள் ஒரு ஊசி, அதாவது அந்த ஊசியையும் நூலையும் வைத்து அந்த பொற்கால் என்று சொல்லுகின்ற பாட்டி அவர்கள் செய்த காரியம், அவர்கள் அஸ்திரங்களை, அங்கிகளை, கைகளை வைத்து கைத்து அதை பிறருக்கு தானமாக கலந்துகின்றார்கள். அதுதான் கடவுள் தந்ததை வைத்து தானங்களை திருப்பிக் கொடுக்கின்ற அனுபவம். கடவுள் 10 லட்சம் தரட்டும், நான் 1 லட்சம் கொடுக்கிறேன் என்பது அல்ல. இங்கே அந்த பாட்டிக்கு ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம் ஒரு ஊசி ஒரு மட்டும்தான். அதை வைத்து அவர்கள் அங்கிகளை தைத்து இல்லாதவர்களுக்கு அங்கே கொடுத்தார்கள். அதுதான்
தாளங்களை நாம் பயன்படுத்துகின்ற விதம். அன்றைக்கு சிம்சோன் நமக்கு தெரிந்த நிகழ்வு. அவர் ஒரு மிகப்பெரிய பலசாலி. அவரிடத்திலே இருந்த ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்றில்லை. சாதாரண ஒரு கழுதையுடைய தாடை எலும்பு, ஒரு கழுதையுடைய தாடை எலும்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவன் ஆயிரம் எதிரி ராணுவ வீரர்களை கொன்று கொடுத்தான். மிகப்பெரிய அந்த போர் செய்வதற்குரிய அறிவியலும் இல்லை. இருப்பதை வைத்து ஆண்டவருக்கு செயல்படுத்துகின்ற அனுபவம். அன்னைக்கு பாருங்கள், 52 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த சிறு பையன் அவரிடத்திலிருந்து சீடர்கள் எடுத்தார்கள். அதுதான் அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறியது. சிறியது ஆண்டவர் தருகின்ற நல்லது சிறியதாக இருந்தாலும் அதை நாம் கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். 5 காலத்தை 2 காலத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை தான் செய்தார்கள். மாறாக ஒரு காலத்தை பெற்றுக்கொண்டவர் கடவுளை குறை சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு அதை தரவில்லை, நீர் எனக்கு இதை தரவில்லை, நான் பல நாட்களாக அதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தொழிலை நஷ்டம் வந்துவிட்டது, நான் கேட்டது எதுவும் நீர் தரவில்லை, பிள்ளைகளுக்கு அதை தரவில்லை, கல்வி இல்லை, வேலை இல்லை, இல்லை 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 என்றே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு காரணத்தை பெற்றவரை போல நீர் கடினம் உள்ள மனிதன், நீர் அவருக்கு அதை கொடுத்திருக்கிறேன், இவனுக்கு இதை கொடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு நீர் தரவில்லை, கடினமுள்ள மனிதன் என்று பல சூழல்களில் நாம் கிறிஸ்துவை இந்த ஒரு காலத்தை பெற்றவனை போல குறை சொல்லுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த பதிலை பாருங்கள். 26வது வசனத்திலே, மத்தேயு 25, 26 அவருடைய எஜமான் மனிதருமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அழைக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் உன்னுடைய வட்டியோட வாழ்ந்து கொண்டேனே என்று சொல்லி அவரிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து பாருங்கள். இல்லை இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவை அடித்தவருக்கு கடவுள் தருகின்ற தண்டனை அவரிடத்தில் இருப்பதையும் எடுத்து உள்ளவருக்கு கொடுத்து கடைசியாக என்ன சொல்லுகிறார்? 30வது வசனத்திலே, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் அக்கடைப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாருங்கள், கடவுள் கொடுத்த தண்டனை. எப்பொழுதும் இல்லை இல்லை என்று சொல்லி கடவுளை அடைத்து கடவுளிலே குற்றம் கண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஒரு காலத்தை பெற்ற மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை புறம்பான இருளிலே இவரை தள்ளி போடுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை விடுதியிலே இறை சமூகத்திலும் இல்லங்களிலுமாக இருந்து இறை வார்த்தைக்கு செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்ற நாம் இப்பொழுது சிந்தித்த சிந்தையை திருப்பி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை தாளங்களை தந்திருக்கின்றார். அவர் தந்துவிட்டு கலந்து சென்றிருக்கின்றார். திடீரென்று ஒரு நாள் அவர் வந்து நம்மிடத்திலே கணக்கு கேட்கின்ற பொழுது, உனக்கு நான் அதிகமாக தந்தேன், உன்னிடத்தில் நான் அதிகமானதை எதிர்நோக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய மனம் கேட்கின்ற பொழுது நாம் திருப்பி ஆண்டவருக்கு கணக்குகளை காட்டுவதற்கு சரியாக வைத்திருக்கிறோமா? இல்லை, அந்த ஒரு தாளத்தை பெற்றவனை போல அவரை குற்றம் கண்டுபிடித்து அடித்து கொள்ள நாம் அனுதினமும் நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய
கிறிஸ்துவை உண்மையோடு அவருடைய திருநாமத்தை உண்மையோடு நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அனுதினமும் நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த 5 தாளத்தை 2 தாளத்தை உற்றவரை போல கடவுள் இந்த உலகிலே நம்மை வாழ்க்கை பாதையிலே வழிநடத்த அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார். நாம் இணைந்து எழுந்து நின்று 131வது கீர்த்தனை 131 இயேசுவின் நாமமே நாமம் முழு இருதயத்தால் நாமம் என்ற 131வது கீதத்தை அவர்களுக்கு பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் நாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் காசினி இல்லதனும் கிளையில்லை விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லை. காசினி இல்லதனும் கிளையில்லை விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லை. இயேசுவின் நாமமே திருநாமம் தொழுகையிலே இணைந்து ஆண்டவரை ஏறெடுத்து நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துநாதர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு 5 தாளத்தை 2 தாளத்தை ஒன்றை கொடுத்து தூரமாக பிரயாணித்தார். கிறிஸ்துநாதர் அவருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு அநேக ஆஸ்திகளை ஐஸ்வர்யங்களை ஆளுமைகளை கொண்டு கடந்து சென்றிருக்கிறார். அவர் திரும்ப வந்து திடீரென்று திரும்ப வந்து கணக்கு கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தந்ததை விட 2 மடங்காக நம்மை எதிர்நோக்குகிறார். ஆண்டவரே, நீர் இவைகளை தந்தீர்,
இதை வைத்து உமக்காக, திருச்சபைக்காக, ஊழியத்திற்காக நான் இவைகளை செய்தேன் என்று நாம் தைரியத்தோடு அவர் சமூகத்தில் நாம் நிற்க நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். மாறாக ஒன்றுமில்லை என்று சொல்லி குழம்பி கிறிஸ்துவை குறை சொன்ன அந்த ஒரு தானத்தை பெற்றவருக்கு அழுகையும் பற்களையும் நிறைந்த குணமான இருள் பரிசளிக்கப்பட்டது. ஒரு கணம் நம்மை ஆய்வு செய்வோமா? நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக கொடுக்கின்ற, கிறிஸ்துவுக்காக உழைக்கின்ற, கிறிஸ்துவுக்காக தாளந்துகளை பயன்படுத்துகின்ற கூட்டத்தில் இருக்கிறோமா? இல்லை, அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த புறம்பான இருளுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? ஒரு கணம் சிந்தித்து, ஒருவேளை இன்று வரையிலும் ஆண்டவர் நமக்கு தந்த ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், தாளந்துகளை ஆண்டவர் ஒன்று தரவில்லை என்று சொல்லி அல்லது தந்தவைகளை இறை நாமத்திற்கு பயன்படுத்த தவறினோம் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் அவைகளை விட்டு இன்று முதல் நீர் தந்தவைகளை உமக்காக நான் செலவிடுவேன், உமக்காக பயன்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். இறை சமூகத்திலே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உம்மை நன்றி உணர்வோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. இந்த தொழுகையிலே நாங்கள் பங்கு கொள்வதற்கு, ஒலிபெருக்கியின் வாயிலாக பங்கு கொள்வதற்கு நீர் தந்த நல்ல தருணங்களை எண்ணி உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கேட்ட சிந்தனைகளின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள உம்முடைய திருக்கரங்களிலிருந்து இன்னும் நிறைவானவர்களை உமக்காக வாழ்கின்ற பொழுது, உமக்காக கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவர் தந்தவைகளை உமக்காக, திருச்சபைக்காக, ஊழியத்திற்காக செலவழிக்கின்ற பொழுது உள்ளவர்களோ குடிக்கின்றவர்களோ அவருக்கு இன்னும் பரிபூரணமாக கொடுக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற அனுப்புகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட வாழ்வு பாதையை வழிநடத்துகிறார்கள். ஒருவேளை நாங்கள் ஒரு தாளத்தை பெற்றவரை போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்வினை எங்களுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் அகற்றி ஆண்டவரை உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் திருச்சபை கட்டளை ஜனங்களையும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த தொழுகைக்கு தங்களை அர்ப்பணித்த இறைமக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை பிரசன்னங்களை ஆட்கொள்ளட்டும். இவைகளை ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
அவருடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் மனாதி சிநேகமும் நம்மை